ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் கீ எல்லாம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 ஏலக்காய், 7 க்ளவுஸ், 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதை நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து மிளகா வந்துட்டு போட்டுக்கோங்க. 3 மிளகா போதும், ஏன்னா ஆல்ரெடி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு பிரியாணிக்கு வேணுங்கிறதுனால ஒரு பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சுடு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். தண்ணி மெஷர்மெண்ட் வந்துட்டு 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு அரிசி வேகிற வரைக்கும் அடுப்புலேயே நம்ம வச்சுருக்கணும். வச்சுட்டு 15 மினிட்ஸ் தம்லேயே இருக்க போது. தம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கீழே தோசைக்கல்லை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரெசிபி, அந்த டபராவை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு மேலே வந்துட்டு வெயிட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் வந்துட்டு எங்கள் இடிக்கல் வந்து வச்சுருப்போம், சரிங்களா? அந்த கல்லை வச்சுட்டு 15 மினிட்ஸ் தம்மு போடணும். தம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான மணக்க குஸ்கா இருக்கும். நீங்களே பார்க்கலாம், செம்மையாக ஆவியெல்லாம் போயிட்டுருக்கு. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம போடல, இருந்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ஹோட்டலோட சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் 65யும் வந்துட்டு தொட்டுக்கைக்கு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நாங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற லிங்க். பை ஃப்ரெண்ட்ஸ்.